வாரம் நம்ம சென்ற வாரம் பார்த்தது தாடகையினுடைய வதத்தை முடிச்சு. அஸ்திர சஸ்திர தேவிகள் எல்லாம் தேவதைகள் எல்லாம் போறதுக்கு முன்னாடி அஸ்திர சஸ்திரங்களை தயவு செய்து உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி அவங்க சஸ்திர தேவிகள் அத்தனையும் சஸ்திர தேவதைகள் அத்தனையும் ராம லட்சுமணனை வணங்கி அவர்கள் இந்த வேலையை செய்கிறார். அப்போ அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கு சொல்ற மாதிரி கம்பன் ஒரு பதிவை வைத்தார். அவங்க பேசக்கூடிய வார்த்தையாக அவனுடைய பதிவு என்ன அப்படின்னா, மேவினம் பிரிதலற்றோம் வீர நின் விதியின் எம்மை ஏவின செய்து நின்றோம் இளையவன் போல. இந்த இடத்திலே ஒரு அழகான பதத்தை கம்பன் சொல்லியிருக்கான். என்ன சொல்றான்? அந்த தேவதைகள் எல்லாம் எந்த தேவதைகள்? இந்த வில்லுக்கு அம்புக்கு இதுக்கெல்லாம் ஒவ்வொரு தேவதைகள் ஒரு அதிபதி இருக்கும். எது? வர்ண தேவதை, அக்னி தேவதை, அந்த போல இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் என்ன சொல்லுதான்? நீ என்னை என்றைக்கு ஏவுகிறாயோ அதுவரை உம்மை விட்டு பிரிய மாட்டோம். எப்படி பிரிய மாட்டோம்? உன்னை விட்டு எப்படி இளையவன் பிரியவில்லையோ அதுபோல் பிரிய மாட்டோம். இதுல குறிப்பென்ன? ராமா, உன்னோட என்றைக்கும் பக்கத்திலேயே நிக்க போறவன் இளையவன். உன்னை இரவு பகலாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவன் இளையவன் என்கின்ற குறிப்பு நமக்கு ராமனுக்கு கொடுப்பதை போல் அந்த அஸ்திர சஸ்திர தேவிகள் கொடுப்பதாக கம்பன் அந்த இடத்துல ஒரு குறிப்பை சொல்றான். எப்படி ஒரு இழை, ஒரு நூல், அப்படி எப்படி அதுல இணைஞ்சு இருந்து ஒரு நூலானது இழைய இழைய சேர 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 துணியானது வருகின்றதோ அதுபோலே ராமனோடு பின்னி பிணைந்திருந்தவன் இளைய பெறுவான் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மணன் இல்லையா? தூக்கத்துல கூட ராமனை பத்தி நினைச்சான். தூக்கத்துல கூட ராமனை பற்றிய சிந்தனை. அதனாலதான் தூக்கம் கூட தெரியா இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது அவனுக்கு. அப்படி இருக்கக்கூடிய இளையவனை போல் நாங்கள் உன்னோடு இருப்போம் அப்பா. தேவர்கள் தம் படைகள் செப்ப செவ்வியது என்று அவனும் நேர பூவை போல் நிறத்தினார் புறத்தொழில் புரிந்த அன்றோ. அப்படி அவர்கள் எல்லாம் சொல்லி அவர்கள் வணங்கி சென்றார். இப்ப ராமனுக்கு பாலபாடத்திலே செய்யக்கூடிய பாலகனாக இருக்கக்கூடிய ராமனுக்கு விஸ்வாமித்திரனுடைய அருளினாலே அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு? இப்போ அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் வரும். எல்லாமே இதுல என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறான் ராமன். ஏன்? பின்னொரு காலத்திலே வரக்கூடிய பெரிய விஷயமாக இருக்கக்கூடிய போர், பெரிய போர் ஒண்ணு நடக்க போகுது. அசுரர்களுடைய வதத்திற்காக வந்திருக்கிறான் இல்லையா? ராமாவதாரம் நல்லா யோசிக்கணும். ராமானுடைய அவதாரம் ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்திருக்கக்கூடிய அவதாரம். மற்ற கதைகள் எல்லாம் இதுல வர்றது எல்லாமே ராம அவதாரத்துல சைடு தான். சைடுனா அதுக்கு காரணங்களை இவன் முன்னாடியே செஞ்சுட்டான். விதியாக செய்து வைத்துத்தான் ராமன் வருகிறான். எது? கைகேயி பின்னாடி வரம் வாங்க போறா, வரத்தை கேட்க போறா, தசரதன் அந்த வரத்தை கொடுக்க போறார், காட்டுக்கு இவன் போகத்தான் போறான். இது எல்லாமே முன்கூட்டி தீர்மானம் பண்ணப்பட்ட விஷயங்கள். அதற்கான அடிப்படை எங்கே நடக்கிறது? விஸ்வாமித்திரன் தன்னுடைய யாகத்திற்காக ராமலட்சுமணனை கூட்டிக் கொண்டு செல்லுகின்ற இடத்திலே ஆரம்பம். நல்ல பார், காப்பியத்தினுடைய நகர்வே அங்கத்தான். இல்லைன்னா ராமன் சீதையை பார்க்க வழி இல்லையே. சீதை இல்லைன்னா கதை இல்லையே இல்லையா? விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு போனா அஸ்திர சஸ்திரங்கள் எங்கேயாவது வரப்போகுது. இல்லைன்னா வீட்டுல அவர் பாட்டா உட்காந்து என்னது வில் விண்டிய வச்சுக்கிட்டு மண்ணோட உண்டைய வச்சு அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான் ராமனுடைய கதை. ஏதோ தசரதனை சுத்தி சுத்தி வரலாம் ராமன்,
அல்ல தசரதனுடைய செல்ல பிள்ளையாக வாழ்ந்திருக்கலாம், அப்படியே ஓடி இருக்கும். ஆனா இந்த விஷயங்கள் நடந்தாதான் அவனுடைய விஷயங்கள் புரட்டி போடக்கூடிய விஷயமாக இருக்க முடியும். ஆகவே தான் இதை அந்த காப்பியத்திற்கு தள்ளி கொண்டு போவதற்கு விஸ்வாமித்திரர் ஒரு முக்கியமானவராக இருந்தார். காப்பிய நகர்வுக்கு விஸ்வாமித்திரர் முக்கியமான பங்கை வைக்கிறார். அப்படி அவர்கள் சொல்லி அந்த விஷயம் நடந்த பிறகு அப்படியே போறான், நடந்து போய்கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் முடிந்த பிறகு காவதம் 2 சென்றார் அப்படின்னு போறோம். காவதம் 2 சென்றார். காவதம் அப்படின்னா காதம், காத தூரம் அப்படி போறாங்க. அப்படி போயிருக்காங்க, நடந்து போயிருக்காங்களாம். சில நாழிகைகள் சொல்லப்படுறது. எத்தனையோ நாழிகைகள், அதாவது காதம் என்று சொன்னால் 10 நாழிகைகள் அப்படின்னு பேசுறாங்க. ஒரு இலக்கணத்துல சொல்லக்கூடிய குறிப்பாக இருக்கு. சரியா? அப்படி நடந்து போயிருக்காங்க. அப்படி நடந்து போகின்ற பொழுது இப்ப அந்த இடத்தை விட்டு, தாடகையை வதம் செய்த இடத்தை விட்டு வெளியில வந்தாச்சு. இப்ப ஒரு இடத்துக்கு வருகின்ற பொழுது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஓன்னு ஒரு சத்தம். காவதம் 2 சென்றார், அனையவர் கேட்க ஆண்டு ஓர் அரவம் வந்து அணுகி தோன்ற முனைவ இஃது யாவது. இது என்ன ஒரு சத்தம் கேட்குதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய சத்தத்தோடு, ஒரு ஆர்ப்பரிப்போடு, ஒரு சத்தத்தோடு ஏதோ ஒண்ணு ஓடும். இது என்ன சத்தம்? சின்ன பசங்க தான். They will always have this curiosity to understand. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே புதுசு தானே. ஏன்னா இது வரைக்கும் அவங்க அயோத்தியை தாண்டினது இல்லை. அயோத்தியை தாண்டி பாலைவனத்தை முதல் தடவை பார்த்தாங்க. அதுவே ஒரு கேள்வியே கேட்டாங்க. விஸ்வாமித்திரர் இது என்ன இப்படி பாலைவனமா இப்படி மோசமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சாரு. அதுவே ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. அதை தாண்டி அவர் என்ன பண்ணார்? வருகின்ற பொழுது தாடகையினுடைய மனத்தை பார்த்து இது என்ன இப்படி எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கே அப்படிங்கிற ஒரு இடத்தை கேட்டான். இப்ப அதை தாண்டி ஒரு சத்தம் கேட்கக்கூடிய இடத்தை வந்து பார்க்க. இப்ப பார்க்கும் பொழுது ராமனுக்கு இன்னும் ஆர்வம் கூடி இருக்கு. அதனால அவர் என்ன கேட்கிறார்? என்ன இங்க ஒரு ஏதோ சத்தம் கேட்குது, அரவம் வந்து அணுகி தோன்ற. ஒரு பெரிய சத்தம், பெருத்த குரல் பக்கத்தே எழ. அரவம்னா பெரிய குரல், சத்தம் கேட்குது. முனைவா இஃது யாவது. முனிவரே இது என்னது? முன்னவன் வினவ பின்னவர் வினை அறநோற்று நின்ற வேலவன் விளம்பலுற்றான். அப்ப அவர் ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன விஷயத்தை சொல்றார் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கதான் ஒரு அந்த நதியினுடைய ஒரு தோற்றத்தை பற்றி பேச போறோம். ஒரு நதியை பற்றி அதனுடைய வரலாற்று குறிப்பை இங்க பேச போறோம். யாரு? விஸ்வாமித்திரர். என்ன நதி அப்படிங்கிறத பார்ப்போம். மானச மடுவில் தோன்றி வருதலால் சரையு என்றே மேல்முறை அமரர் போற்றும் விழு நதி அதனினோடும் ஆன கோமதி வந்து எய்தும் அரவம் அது அன்ன அப்பால் போன பின் பாவங்கள் தீர்க்கும் புனிதமா நதியை உற்றார். இந்த மானச மடுவிலிருந்து தோன்றி அது வந்ததனால அதற்கு பேர் என்னது? சரையு என்கின்ற பேர். சரையு அப்படிங்கிற பேரோட மானசம் அப்படின்னாலே சாதாரணமா என்ன சொல்றோம்னா, மானசம்னா மனசுன்னு. மனசு, மனதினால், மனத்திற்குள். சாதாரணமா கைலாயத்திற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தடாகத்திற்கு பேர் மானச சரோவர் அப்படின்னு பேர். கேள்விப்பட்டிருப்பீங்க. கைலாசத்துல இருக்கக்கூடிய ஒரு குளம் போல ஒண்ணு இருக்கும். இங்க வந்து தடாகம் ஒண்ணு இருக்கு. அது அநேகமா ஐசா தான் இருக்கும். ஏன்னா ஹிமாலய மவுண்டன் ரேஞ்சில் இருந்தா எப்படி இருக்கும். ஆனா அது சம்மர் டயத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதுக்கு பேர் மானச சரோவர்னு. சரியா? அப்ப இந்த மானச மடுனா குளம்னு பேர். இந்த தடாகத்தை போல் இருக்கக்கூடிய ஒரு குளம். அந்த குளத்திலிருந்து வருதான் இந்த தண்ணி. சரையு என்றே
அப்படி வந்து விழக்கூடிய நதி. அதனினோடும் கோமதி, அது என்ன ஆச்சு, அந்த நதியினோட கோமதி என்ற பெயர் உடைய ஆறும் வந்து சேர்ந்து, அது ரெண்டும் சேர்ந்து அப்படி விழறதுனாலே ஏற்படக்கூடிய பெரிய சத்தம் அப்பா. அதுல குளிச்சா என்ன ஆகும், அங்கே சென்று பிறவி பிணிகளை போக்க வல்ல புனிதமான ஒரு நதி என்று சொல்கிறேன். பிறவி பிணிகளை போக்கக்கூடிய புனிதமான ஒரு நதி அப்படின்னு சொல்லி இங்கே விஸ்வாமித்திரர் தன்னுடைய கதையை சொல்ல போறார். தன்னுடைய கதைனா தான் யார், தான் யாருக்கு பிறந்தவன், தன்னுடைய பேர் என்ன, இந்த நதிக்கு வேற ஒரு பேர் என்ன அப்படிங்கறத இப்ப சொல்ல போறோம். ஏன்னா இப்பதான் சுய இன்ட்ரோடக்ஷனே நடக்க போகுது. இதுவரைக்கும் ராமருக்கு விஸ்வாமித்திரர் ஜென்ரலா அப்பா சொன்னாரு, கிளம்பி வந்துட்டார். விஸ்வாமித்திரனுடைய விஷயங்கள் என்னங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. விஸ்வாமித்திரர் எப்பேற்பட்டவர், எந்த வழியில வந்தவர், யாரு என்னங்கிறதெல்லாம் இவருக்கு தெரியாது. ஆகவே விஸ்வாமித்திரர் தன்னுடைய இன்ட்ரோடக்ஷனை இப்பதான் கொடுக்க போறார். அது கொடுத்த பிறகு ராமருக்கு இப்போ ஓ இப்பேற்பட்ட குருவா, இப்பேற்பட்டவரோடத்தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம். சமயத்துல நம்ம பெரியவங்களா இருப்பாங்க, நமக்கு தெரியாது. நம்ம என்னமோ சர்வசாதாரணமா நம்ம அவங்களோட நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன நினைச்சுப்போம், ஏதோ சாதாரணமானப்பான அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்புறமா அவர் சொல்லுவார், தெரியாதா நான் தான் இந்த கம்பெனிக்கு டைரக்டரா இருக்கேன். என்னது டைரக்டரா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி கை காலாம் நமக்கு நடங்க ஆரம்பிக்கும். என்ன காரணம் நமக்கு ஒன்றும் தெரியாது. So we don't understand. Sometimes we don't understand to whom we are speaking. இல்லையா? அது போல நிறைய விஷயங்கள் நடுவில் நடந்தும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும். அது மாதிரியான அனுபவங்கள் எனக்கு நிறைய ஏற்பட்டிருக்கு என்னுடைய வாழ்க்கையில. நான் சுவாமியினுடைய இன்ஸ்டிடியூஷன்ல போய் சர்வீஸ் பண்ணக்கூடிய இடத்துல எதிர்பார்க்காம நான் நிறைய பேரை, பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் நான் மீட் பண்ணியிருக்கேன், நிறுத்தியிருக்கேன். எனக்கே யாருன்னு தெரியாது. அப்புறமா நான் போய் உள்ள போய் தேடிலாம் பார்க்க, அவர்களை பார்த்து நான் கொஞ்சம் நடுங்கி போய் நின்ன காலங்கள் உண்டு. அது ஒரு சுவாரஸ்யமான கதைகள், அது அப்புறம் பேசு. எதுக்காக சொல்றேன் என்றால், முதல்ல நமக்கு அந்த அப்புறமா தான் அவர்கள் இன்னார் இப்பேற்பட்டவர்களா அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கும். இப்போ விஸ்வாமித்திரர் தன்னுடைய ஒரு சின்ன தொடர்பை நம்ம சொல்ல போறோம். என்னன்னு பார்ப்போம். சுரர் தொழுது நஞ்சற்கு ஒத்த தூநதி ஆவது என்று வரமுனி தன்னை அண்ணல் வினவுற மலரும் வைக்கும் பிரமன் அன்று அளித்த வென்றி பெருந்தகை குஷன் என்று ஓதும் அரசர்கோன் மனைவி தன்பால் அளித்தவர் 4 ஆகும். இப்போது ஒரு சின்ன கதையை சொல்றார். என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். குஷன் அப்படிங்கிறவர், குஷன் என்கின்ற ஒருவன் பிரம்மாவினுடைய வழியிலே வந்தான். பிரம்மாவின் முன்பு பெற்று பிரம்மாவின் வழியாக வந்தார் குஷன். இந்த குஷனுக்கு 4 குஷனுக்கு வைத்தர்பி அப்படிங்கிற ஒரு அழகிய மனைவி உண்டு. வைத்தர்பி அப்படிங்கிற மனைவி உண்டு. குஷன் அப்படிங்கிறவனுக்கு வைத்தர்பி என்கின்றவன். அவனுக்கு 4 புதல்வர்கள். சரியா? 4 புதல்வர்கள். குஷாபன், குஷனாபன், அதூர்த்தன், வசு அப்படின்னு நான். இந்த கதையினுடைய ரெஃபரன்ஸ் என்னன்னு தெரியணும் இல்லையா? இந்த கதையினுடைய ரெஃபரன்ஸை எதை பேஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, கவிராஜர் ஜெகவீர பாண்டியனார் இந்த கதையை பற்றி முழுசா எழுதியிருக்கார். கம்பன் அங்க கவிதையா சொல்லி விட்டுட்டார், 4 அப்படின்னு சொல்லிட்டார். அதனுடைய முழு விவரங்களை கவிராஜர் ஜெகவீர பாண்டியனார் தான் கொடுக்கிறார். அதை பேஸ் பண்ணித்தான் சொல்றேன் உங்களுக்கு. குஷனுடைய மனைவி வைத்தாருபி, அவங்களுக்கு 4 புதல்வர்கள். குஷாபன், குஷனபன், அதூர்த்தன், பசு அப்படின்னு 4 பேர். இந்த 4 பேரும் நல்ல பருவம் அடைந்து அவர்களுக்கு ராஜ்யங்கள் கொடுத்து உரிய முறையிலே அரசு புரிந்து வந்தார்.
அவங்க ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணது 4 விதமான இடங்களுக்கு. கௌசாம்பி, மகோதயம், தருமவனம், கிரிவிரசம் அப்படின்னு 4 இடத்தை கொடுத்து அவர்கள் குஷன் கொடுத்து அவர்களை எல்லாரையும் 4 இடத்துல ராஜ்யத்தை வச்சு பண்ண சொல்லிட்டாங்க. அப்ப 4 பேரும் 4 திசையிலயோ அல்லது 4 இடங்கள்ல இருந்து அவங்க தன்னுடைய ராஜ்ய பரிபாலனைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுல குஷனபன் அப்படிங்கிறவனுக்கு அவன் திருமணமான மனைவியை பத்தி பேசல, ஆனால் அவனுக்கு புதல்வியர்கள் பிறந்தார். சரியா? கம்பன் என்ன எடுக்கிறான் அப்படின்னா அவனுக்கு 100 பெண்கள் பிறந்ததாக கதை சொல்ல. காண்டத்துல பாத்தீங்கன்னா 100 பெண்களை சொல்கிறான். சரியா? அரசகோன் 4 ஆகும். அவர்களின் குஷனபர்க்கே ஐயிரு பதிமார் அம்சொல் தூவர் இதழ் தெரிவை நல்லார் தோன்றினர் வளரும் நாளில் இவர்பொழ் தலைக்கண் ஆய்த்து எய்துழி வாயு எய்தி கவர் மனத்தினாய் அந்த கன்னியர் தம்மை நோக்கி அப்படின்னு சொல்ற. என்ன அப்படின்னா இவருக்கு பெண்கள் பிறந்தது, பெண்களாக குஷனபனுக்கு பெண்கள் பிறந்தன. அவங்களுக்கெல்லாம் அழகிய பல அழகான உருவங்கள் இருந்தது, அழகாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பேசுறாங்க. ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா 100 பெண்கள்னு சொல்றாரு. சிலர் பெண்கள் இருந்ததாக ஒரு குறிப்பை எழுதுறாங்க. ஆனா பெண்கள் இருந்திருக்கு. குஷனபனுக்கு பெண் குழந்தைகள் இருந்திருக்கு. என்ன நம்பர்னு கொடுக்கல, ஆனா குஷனபனுக்கு பெண் குழந்தைகள் இருந்தது. இந்த பெண் குழந்தைகளோடு இவர் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க ஒரு நாள் தோட்டத்துல இருந்திருக்காங்க. அந்த இடத்துல வாயு தேவன் பார்த்தான். பார்த்த உடனே வாயு தேவனுக்கு இவர்கள் மீது கொஞ்சம் காதல் ஏற்பட்டு கேட்டிருக்கான், என்ன திருமணம் செய்து கொள்ளுங்கள். வாயு என்ன பண்ணிருக்கான், என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஆஃபரை வச்சிருக்கான். உங்களை பார்த்த உடனே மன்மதனுடைய பானம் என் மனதிலே துளைக்கிறது, அதனால ஆசையா இருக்குது. ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வாய்ப்பை வச்சிருக்கோம். இவங்க சொல்லிட்டாங்க, இந்த பாருங்க, இதெல்லாம் நாங்க முடிவு பண்றது இல்ல, எதுவானாலும் எங்க அப்பாவை கேளுங்க, எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அவங்க பேசிட்டாங்க. இது வாயுவுக்கு கொஞ்சம் இடர்பாடா போச்சு. வாயுக்கு இடர்பாடா போன உடனே அவர் அந்த பெண்களை பார்த்து, நான் உன்னை கேட்டேன், நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால உங்கள் முதுகு தண்டை உடித்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டான். இது கம்பன் எழுதுற பாட்டுல தான் நான் சொல்றேன், கம்பனுடைய பாட்டு வரிகளிலே வருது. சரியா? ஆகவே கம்பனுடைய அவன் என்ன செய்யறான், கொடிதனி மகரம் கொண்டான் குனி சிலை சரத்தால் நொந்தேன். என்ன சொல்றான், மன்மதனுடைய பானத்தினால் பட்டு அதனால் காதல் நோயுற்று வருந்துகிறேன். அழகான பெண்களே, வடி தடங்கண்ணீர் என்னை மனத்தீர் என்று உரைப்ப, என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கேக்குறான். எந்தை அடித்தளத்து உரைப்ப நீ தொடு அழித்திடன் அனைத்தும். நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன், எங்க அப்பா சொன்னா நான் கேட்கிறேன்னு சொல்லிவிட்டாங்க குழந்தை. ஒடித்தனன் வெறினை வீர் பிழ்ந்தார் ஒளிவளை மகளிர் எல்லாம். அப்ப என்ன பண்ணிட்டான், அவங்க முதுக உடைச்சுட்டான். அவர்களை முதுக உடைச்சுட்டதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தவழ்ந்து கொண்டு அப்பானுடைய ராஜாங்கத்திற்கு போயிருக்காங்க. தவழ்ந்து கொண்டு, ஏன்னா முதுகுதான் உங்களுக்கு முதுகு தண்டு உடைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதனால அப்படி நடந்து கொண்டு தவழ்ந்து கொண்டு அவர்கள் அப்பானுடைய ராஜாங்கத்துக்கு போனாங்க. போன உடனே அப்பா கேட்டாரு, என்னம்மா என்ன ஆச்சு, என்ன சமாச்சாரம், இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ நம்ம குழந்தைகளுக்கு வேற ஏதாவது ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, இப்படி இருக்கக்கூடிய ஊனமாக இருக்கக்கூடியவர்களை யார் எடுத்துப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருக்க. அப்படி யோசிக்கும் பொழுது பிரம்மதத்தன் என்கின்ற ஒருவன் அந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ள துணிந்தான். அவன் சொல்றான், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப பிரம்மதத்தன் அப்படிங்கிறவனுக்கு இந்த பெண்களை கன்னியாதானம் செய்து வைத்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான். சரியா? அப்ப குஷன் பிரம்மதத்தனுக்கு திருமணம் செய்து வைத்தான்.
தன்னுடைய புதல்விகள். அந்த பிரம்மதத்தன் அவர்கள் முதுகை தொட்ட உடனே சரியா போச்சு. முதுகு தண்டு வளம் எல்லாம் சரியா போய் அவர்கள் பழைய உருவை பெற்று அழகை பெற்றார். அவர்கள் திரும்பவும் பழைய மேனியை பெற்றார். சரியா? ஆனா பிரம்மதத்தனுக்கு என்ன அப்படின்னா, அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கல். அந்த பிள்ளைகள் பிறக்கல். அப்ப அவன் என்ன பண்றான்? ஒரு அஸ்வமேத யாகம் ஒண்ணு செஞ்சு பிள்ளை பேரை கருதி அவன் செய். அவனும் அவனுடைய இனிய இந்த மனைவியோடு சேர்ந்து அவன் என்ன பண்றான்? அஸ்வமேத யாகம் செய்ய. அதன் பயனாக அவனுக்கு ஒரு புதல்வன் பிறக்கிறான். அந்த புதல்வன் பேரு காதி என்கின்ற பேர். அந்த புதல்வனுக்கு பேர் காதி. சரியா? அந்த காதி என்கின்ற அந்த புதல்வன் அவன் பெரிய நீதிமானா இருக்கான். பெரிய நீதிமான். அவனுக்கு உரிய நல்ல நாலேஜ், நல்ல தர்ம சிந்தனைகள் எல்லாம் இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த காதிக்கு உரிய பருவத்திலே அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அந்த காதியினுடைய மனைவிக்கு பேர் வசுமதி. சரியா? இந்த லிங்க் கம்பராமாயணத்துல இல்லை. இதை நான் சொன்னேன், ஜெகவீர பாண்டியனை நான் ரெஃபர் பண்ணி சொல்றேன். இன்னொரு புஸ்தகத்தையும் ரெஃபர் பண்ணி சொல்றேன். அப்போ அதுல வசுமதி என்கின்ற மனைவியோடு அவனுக்கு திருமணம் நடக்கிறது. அப்ப திருமணம் நடந்த பிறகு அவள் கருவுற்று முதலிலே ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த பெண் குழந்தைக்கு பேரு சத்தியவதி என்று பெயர். அந்த குழந்தைக்கு பிறகு, அந்த பெண் குழந்தைக்கு பிறகு இன்னொரு ஆண் மகன் பிறக்கிறான். அந்த ஆண் மகனுக்கு தத்துவ வரதன் என்று பெயர். சரியா? அந்த சத்தியவதியை ரிட்சிகன் என்கின்ற ஒருவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். ரிட்சிகன் என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அந்த திருமணம் செய்த உடனே அவன் ஒரு காலத்துக்கு பிறகு தவத்தின் மேல் அவனுக்கு நாட்டம் தவத்தோடு நான் போயிட போறேன் அப்படின்னு சொல்லி அவன் அருந்தவத்திற்காக கிளம்பி போயிட்டான். அப்படி போகும் பொழுது அவனுக்கு பிரம்மலோகத்துல போய் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் கிடைச்சு போச்சு. அவனுக்கு அப்பேற்பட்ட வரம் கிடைக்கும். அவன் கிளம்பிட்டான். அவன் கிளம்பின உடனேயே மனைவி ஆகிய சத்தியவதி சொல்றா, இல்ல நானும் உங்களோட வரேன். கணவன் எங்க போனாலும் மனைவி அங்க இருக்கணும் இல்லையா, நானும் உங்களுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி மனைவி கிளம்ப. அப்பா அவர் சொல்றார், அந்த ரட்சிகன் என்ன சொல்றார், அம்மா நீ என்னோட வரக்கூடாது. நீ இந்த பூலோகத்திலே ஒரு பெரிய நதியாக ஓடி உன்னுடைய பிரவாகத்திலே யாரெல்லாம் குளிக்கிறாங்களோ அவர்களுக்கு பிறவி பிணியை நீக்குவாயாக அப்படின்னு சொல்லி அவளை அனுப்புகிறார். ஆகவே அப்படி கற்பு ஒழுக்கத்தோடு இருந்த அந்த நதி அது ஒரு சிறந்த நதியாக ஓடியதனாலே அந்த நதிதான் இந்த நதி. அந்த நதிக்கு அவளுடைய பேரினாலே இந்த நதி ஓடுகிறது. அந்த நதியின் பேர் கௌசிகி என்று சொல்லக்கூடிய நதி. அந்த கௌசிகிக்கு தம்பியாக சகோதரனாக ஒருத்தனை சொன்னேனப்பா, தத்துவ வரதன்னு. அவன் வேற யாரும் இல்லை, அது நான் தான். என் பேரு கௌசிகன், அவளுடைய சகோதரன் என்று சொல்லி இத ராமலட்சுமணனுக்கு சொல்றான். அப்ப குஷன் மரபிலே பிறந்ததினால், நல்லா ஞாபகம், குஷன் மரபிலே பிறந்ததினால் அவனுக்கு பேர் கௌசிகன். குஷன் மரபிலே பிறந்ததினால் அவனுக்கு பேர் கௌசிகன். கடைசியில என்ன ஆகி போச்சு, அவருடைய ஒரிஜினல் பேரு தெரியாது இப்ப எல்லாருக்கும். தத்துவவரதன்கிறது தெரியாது, ஆனா கௌசிகன்கிற பேர் நின்று போச்சு. கௌசிகன் அப்படிங்கிற ராஜாவா இருந்தான், அதுக்கப்புறமா அவன் விஸ்வாமித்திரராக மாறினான் என்பது எல்லாருக்கும் தெரியும். கௌசிகன் பேரு அப்படி நின்று போச்சு. ஆக குஷன் மரபிலே பிறந்ததினால் அவன் கௌசிகன். அவளுடைய தமக்கையார், அதாவது அவனுடைய அக்கா பேரு கௌசிகி. இப்படித்தான் அவர்களுடைய பேர் ஆனது உருவாச்சு அப்படின்னு சொல்லி
தன்னுடைய மரபினை பற்றி ராமனிடத்திலும் லக்ஷ்மணிடத்திலும் சொல்றான். இதை கேட்ட உடனே அப்படியே ரெண்டு பேரும் இப்படியேற்பட்ட இடத்திலிருந்து வந்தவங்களா அப்படின்னு சொல்லி அப்படி ஆச்சரியமாக பார்த்தார்கள். இல்லையா? ஆச்சரியமாக கௌசிகன் அப்படின்னு இருக்கக்கூடிய இப்பேற்பட்டவர்களுடைய வழியில வந்தவர்களா அப்படின்னு சொல்லி அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். யாரு? ராமனும் லக்ஷ்மணனும். அப்படி இருந்த ஒரு சமாச்சாரம். அப்படி என்னன்னா, ஒரு சில சமயங்களிலே நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரியவர்கள் மகனீயர்கள் யாருன்னு சில சமயம் நமக்கே தெரியாது. அது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய பெரிய ஆச்சரியம். ஏன்னா நம்ம பக்கத்திலே இருக்கிறதுனால நமக்கு அவங்களுடைய புகழ் தெரியாது, அவர்களுடைய சமாச்சாரங்கள் தெரியாம இருக்கும். ஆகவேதான் விஸ்வாமித்திரர் தன்னை பற்றி அவருடைய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த உடனே தான் அவர்கள் என்ன சொன்னாங்களா? அம்முனி பகல கேளா அதிசயம் மிகவும் தோன்ற செம்மலும் இளைய கோவும் சிறிதும் இடம் தீர்த்த பின்னர். அப்படியே அதிசயமா பார்த்தாங்களாம். ஆஹா, இவ்வளவு பெரியவரா, குஷன் மரபுல வந்தவரா என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியமாக அந்த விஸ்வாமித்திரரை பார்க்கிறார். பார்த்துட்டு சரி இனி நம்ம நடப்போம் என்று சொல்லி அவர் சொன்ன மாதிரி அவருடைய டைரக்ஷன்ல இவங்களும் நடந்து வர்றாங்க. தங்கள் நாயகரின் தெய்வம் தான் பிரிது இலை என்று எண்ணும் மங்கைமார் சிந்தை போல தூயது மற்றும் கேளாய் எங்கள் நான்மறைக்கும் தேவர் அறிவிற்கும் பிறர்க்கும் எட்டா செங்கன்மால் இருந்து மேல் நாள் செய்தவம் செய்தது அன்றோ. இப்ப என்ன, ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க, அப்படி நடந்து ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அந்த இடத்தினுடைய பெருமையை பேச போகிறான் விஸ்வாமித்திரர். என்னன்னா, அந்த இடத்துல தான் இவங்க தவம் செய்ய போகிறார்கள். யாகத்தை விஸ்வாமித்திரன் செய்ய போகிறான். அந்த யாகத்தை செய்யக்கூடிய நிலம் எப்பேற்பட்ட நிலம்னு பேச வர்றான். எப்பேற்பட்ட நிலம் என்று சொன்னால், தங்கள் நாயகரின் தெய்வம் தான் பிரிது இலை என்று எண்ணும் மங்கைமார் சிந்தை போல தூயது. எப்பேற்பட்ட ஒரு எடுக்கிறான் பாருங்க கம்பன். இந்த இடத்திலே தன்னுடைய கணவனை தவிர பிரிதொரு தெய்வம் இல்லை என்று தொழக்கூடிய பதிவிரதா தன்மையோடு இருக்கக்கூடிய மங்கையனுடைய சிந்தனை எத்தனை தூயதோ அதுபோல். அப்பனா என்ன அர்த்தம்? அந்த நிலம் எப்பேற்பட்ட கற்புக்கரசிக்கு இருக்கக்கூடிய இணையான ஒரு இடம்னு பேசுறார். புரியுதா உங்களுக்கு? இப்போ கற்புக்குரிய பதிவிரதா தன்மையோடு இருக்கக்கூடிய நிலத்திற்கு ஒப்பான ஒரு நிலம் என்பதை விஸ்வாமித்திரர் இந்த இடத்துல குறிப்பா சொல்ற இல்லையா? தங்கள் நாயகரின் தெய்வம் தான் பிரிது இலை என்று எண்ணும் மங்கைமார் சிந்தை போல தூயது. அவ்வளவு தூய்மையானது இந்த இடம். அப்ப யாகம் செய்வதற்குன்னு ஒரு இடம் எப்படி இருக்கணும் இல்லையா? இந்த யாகம் செய்யக்கூடிய இடமும் எப்பேற்பட்ட தூய்மையோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல சொல்ற. அப்போ தன்னுடைய நாயகனை தவிர வேற யாரையும் நீ சொல்லக்கூடாது. இந்த வார்த்தை நமக்கு ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா? திருக்குறள்ல திருவள்ளுவர் பேசுகிறாரு இல்லையா? திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்றாரு இல்லையா? நம்ம கேட்டிருப்போம். கற்புடை பெண்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? தெய்வம் தொழால் தொழுநல் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. தெய்வம் தொழால் கொழுநர் தொழுதெழுவால். அவ வேற எந்த தெய்வத்தையும் பார்க்க போறதில்லை. தன் கணவனை தெய்வமாக நினைக்கின்ற ஒரு பதிவு. கொழுநர் தொழுதெழுவாள். அவனை தவிர வேற யாரையும் தொழ மாட்டான். அவளுக்கு அவ்வளவுதான். அவனுடைய பணி, அவனுடைய விஷயம், அவனுடைய சமாச்சாரங்கள், அதுதான் பதிவிரதைக்கு இருக்கக்கூடிய பெரிய விஷயம். அப்படி இருக்கக்கூடியவளாக அவளுடைய தூய சிந்தனை இருப்பதாக என்று சொல்றார்.
அருமையான விஷயம் இல்லையா? இதற்கு ஒப்புமையாக கவிராஜர், இந்த ரெஃபரன்ஸ் நல்லா இருக்கிறதுனால அதை எடுக்க, இதற்கு ஒப்புமையாக யார சொல்றார் என்று சொன்னால், எப்படி ஒரு பதிவிரதா தன்மையான இருக்கக்கூடிய ஒருவரை தெய்வத்தின் ஒப்பாக நம்மால் கொண்டு போக முடியும் என்பதற்காக கவிராஜர் திரு ஜெகவீர பாண்டியனார் ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறார். என்ன ரெஃபரன்ஸ் என்று சொன்னால், இளங்கோவடிகளார் கண்ணகியை பற்றி சிலப்பதிகாரத்தில் சொன்னதை சொல்றார். இளங்கோவடிகளார் கண்ணகியை பற்றி சிலப்பதிகாரத்தில் பேசுறார். பேசக்கூடிய வார்த்தையை படிக்கிற தெய்வம் தொழாள் வார்த்தை பாருங்க, அதே வார்த்தை தெய்வம் தொழாள் கொழுனர் தொழுதெழுவாளை தெய்வம் தொழுதகமை தின்னமால் தெய்வமாய் மன்னக மாதர்க்கு அநியாய கண்ணகி விண்ணக மாதர்க்கு விருந்து. யார் சார்? எப்பேற்பட்டவள் சார்? அவள் கோவலனை தவிர வேற எவனையும் அவள் நமஸ்காரம் பண்ணதில்லை. கோவலனை தவிர அவள் வேற எந்த தெய்வத்தையும் அவள் பார்த்ததில்லை. அதனாலதான் கண்ணகி வெளியில வந்து பாதம் நோக அவள் வெளியிலே வந்ததில்லையா, படிதாண்டாவதவள் என்று பேசப்பட்டவள் கண்ணகி. இந்த ஒரே ஒரு முரண்மைக்குத்தானே அவன் வெளியில போய் பேசினா இல்லையா? பாண்டியனுடைய ஒரு அவையில போய் நின்று அவளுடைய சிலம்ப காட்டி பேசியிருக்கா இல்லையா? எதுக்காக பேசுறா? என் கணவனா கள்வன்னு பேசுறா. நீ நீதி தவறிட்ட அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிலம்பை ஒடித்து காட்டுகிறாள். பாடுறா, அதுல என்ன இருக்குன்னு பாரு. உன் மனைவியினுடைய சிலம்புல வேற இருந்ததுன்னா என்னுடைய சிலம்புல இருக்கிறதெல்லாம் மாணிக்கப் பரல்கள் என்று போட்டு உடைச்சு காட்டுறான் கண்ணகி. தேரா மன்னா செப்புடை உரைத்தீர் என்று சொல்லி பேசுவார். அருமையான இடம் இளங்கோவடிகளார் பேசக்கூடியது. எப்படி நீதி மாறி போச்சு ஒன்று பாரு என்று சொல்லி அவன் சொன்னதுனால அங்க கண்ணகி சொல்ல உடனே பாண்டியன் கீழே விழுந்து மாண்டு போனான். அப்படி இருந்திருக்காங்க அரசர்கள். எப்படி இருந்திருக்காங்க? ஐயோ, அரசாட்சி தப்பா செஞ்சுட்டேனே, தப்பா ஒருத்தனை கொன்னுட்டேனன்னு உயிர் விட்டுட்டான் பாருங்க. அந்த அளவுக்கான அரசியலோடு வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள், நீதியோடு வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள். அப்படி அங்கு இருக்கின்ற ஒரு கண்ணகியினுடைய மாட்சிமையை சொல்லுகின்ற பொழுது சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகளார் சொல்றார், தெய்வம் தொழாள். ரெஃபரன்ஸ் வருதா? அப்ப அப்பேற்பட்டவளாக அவள் இருக்கிறாள். அதே போல மணிமேகலையிலே வருகின்ற பொழுது மணிமேகலையிலும் ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறார். மணிமேகலை அப்படின்னு ஒரு காப்பியம் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். மணிமேகலைன்னு ஒரு காப்பியம், 50 காப்பியங்கள்ல நமக்கு சில காப்பியங்கள் இருக்கு இல்லையா? தமிழ்ல சில காப்பியங்கள் உண்டு. ராமாயண மகாபாரதம் தவிர சில காப்பியங்கள் நம்ம கிட்ட இருக்கா? 50 காப்பியங்களாக சொல்லப்படுது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 5 இருக்கிறது. அதுல மணிமேகலை என்பது சீழ்த்தலை சாத்தனார் என்கின்ற ஒருவர் எழுதினர். அவருக்கு சில கட்டுக்கதையெல்லாம் சொல்லிட்டாங்க. அது அது ஊரு, சீத்தலை அப்படிங்கிறது ஒரு ஊரு. அந்த ஊரிலே பிறந்தவர், அதனால் அவர் பேர் சாத்தனார் என்கின்ற பேர். சில சாத்தனார் அப்படிங்கிறது கம்யூனிட்டின்னு சொல்றதும் உண்டு. ஆனா சாத்தனார் என்கின்ற புலவர் அவர். அப்படி சீத்தலை சாத்தனார் என்கின்ற ஒருவர் ஒரு கதையை பற்றி பேசுறாரா. அந்த கதையை பற்றி நான் உள்ளுக்குள்ள போகல. மருதி என்கின்ற ஒருவளுடைய கதையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதையாக சொல்லி அவளுடைய பெண்மையை பற்றி பேசக்கூடிய ஒரு கதையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு தேவதையின் முன்னாடி போய் நிற்கக்கூடிய ஒரு இடம் வருது. அவள் ஒரு இடத்துல போகும் பொழுது அந்த தேவதை அவளை பத்தி பேசக்கூடிய ஒரு இடமா வருதாம். அந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பாருங்க, தெய்வம் தொழாள் கொடுனர் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் பெருமழை என்று அப்பொய்யில் புலவன் பொருளுரை தேர. யார் சொல்றாரு? சீத்தலை சாத்தனார் தன்னுடைய பாட்டுல பொய்யில் புலவன் என்கின்ற குறிப்பை சொல்றார் என்று சொன்னால் மணிமேகலைக்கு முந்திய நூலாகத்தான் திருக்குறள் இருந்திருக்க வேண்டும்.
ரெஃபரன்ஸ் சிலப்பதிகாரத்திலேயே வருது அப்படின்னா சிலப்பதிகாரத்திற்கு முந்திய நூல். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கம்பராமாயணம் சிலப்பதிகாரத்துக்கு பிந்திய நூல். அப்ப வள்ளுவன் இவர்களுக்கெல்லாம் முந்தியவர். இதுல இருந்து நமக்கு பீரியட் கிடைக்கும். நான் பீரியடுக்குள்ள போக விரும்பல, பட் எனக்கு எதுக்காக சொல்றேன்னா, வள்ளுவனுடைய ஒரு வாக்கு, வள்ளுவனுடைய சமாச்சாரத்தை ரெஃபர் பண்றாங்க அல்லது அதை கோடிட்டு கொண்டு வந்து சொல்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு என்ன புரியுது இந்த இடத்துல அப்படின்னா, இந்த நூல்களுக்கெல்லாம் முந்தைய நூலாக திருக்குறள் இருந்திருக்கிறது இல்லையா? இப்ப இருந்தா தானே இந்த ரெஃபரன்ஸ் இவங்க கொடுக்க முடியும். இப்படி அழகாகவே இந்த வரியை போடுறாங்கன்னா அப்ப நமக்கு தெரியும். இப்ப எதுக்காக இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கிறோம், இந்த ரெஃபரன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம படிக்கின்ற ஒரு நூல் ஆனது எப்படி ஒரு தொன்மையான ஒரு நூல் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம கையில திருக்குறளை வச்சிருக்கோம் அப்படின்னா அதனுடைய தொன்மை தெரியலைன்னா நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வச்சிருந்து பிரயோஜனம் இல்லை. அப்ப அந்த நூலினுடைய தொன்மை என்ன, அந்த நூலை பற்றி எத்தனை ஆசிரியர்கள் எந்தெந்த இடத்துல ரெஃபர் பண்றாங்க, தன்னுடைய காப்பியங்களிலேயே பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி கண்ணகி வரைக்கும் இந்த நூலினுடைய ஒரு 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 சமாச்சாரத்தை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நமக்கு புரியுது. அதே பாணியிலே இங்க கம்பன் என்ன எழுதுறான், தங்கள் நாயகரின் தெய்வம் தான் பிரிதி இலை என்று என்னும் மங்கைமார் சிந்தை போல தூயது. இந்த இடம் எப்பேற்பட்ட தூய்மை உடையது, பதிவிரதையினுடைய சமாச்சாரத்திலே எப்படி தூய இதயத்தை கொண்டவளாக பதிவிரதா தேவதைகள் இருப்பார்களோ அதுபோல தூய்மையான ஒரு இடம். மற்றும் கேளா, இன்னும் கேளுப்பா, எப்பேற்பட்ட இடம் தெரியுமா நீ இப்ப நிக்கிறது? என்ன அப்படின்னா, தேவர் அறிவிற்கும் பிறருக்கும் எட்டா, தேவர்களால் கூட புரிந்து கொள்ள முடியாது, அவர்கள் அறிவுக்கும் எட்டாத, பிறருக்கும் எட்டாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் உலகத்துல நமக்கு ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கடவுள் என்பவர் நம்முடைய கருத்துக்கோ நம்முடைய எண்ணத்திற்குள்ளே அகப்படக்கூடியவர் அல்லர். இது புரிஞ்சுக்கணும் அடிப்படையில். God is beyond comprehension அப்படின்னு புரியுதா? என்ன அப்படின்னா, நீங்க ஒரு யார்ட் ஸ்டிக்கை வச்சு மெஷர்லாம் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஏன்னா அவர் பல ரூபங்களை பல விஷயங்களை எடுக்கிறார். சார் அவர் குள்ளமா இருப்பாருன்னா அவர் பெருசா இருப்பார். சார் பெருசாதான் இருப்பாருன்னா அவர் பாட்ட இந்த பக்கமா பாத்தீங்கன்னா சிங்கமா நிற்பார். ஐயோ சிங்கமா இருக்காருன்னு நீங்க பாத்தீங்கன்னா வராகமா நிற்பார். வராகமா இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைட ரௌத்ரமா பரசுராமனா நிற்பார். பரசுராமனா நிக்கிறாருன்னா சாந்த சுரூபியா ராமர் மாதிரி நிற்பார். உங்களால் அவரை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அந்த அபத்தமான விஷயத்துக்குள்ள நம்ம தலைய போடக்கூடாது. புரியுறதா? நான் ஏதோ பெரிய அறிவாளி, நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு அப்படிங்கறதெல்லாம் இதுக்குள்ள நம்ம போய் ஆராய்ச்சிக்குள்ளே போக முடியாது. காரணம், கடவுள் என்கின்ற ஒருவர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அகப்படாதவர். நாம சொல்லல, கம்பன் சொல்லக்கூடிய வார்த்தையைத்தான் பேசுறேன். தேவர்களுக்கும் பிறருக்கும், தேவர் அறிவுக்கும் பிறருக்கும் எட்டா செங்கன்மால். யார் அவர்? திருமால். இருந்து மேனாள் செய்தவம் செய்தது அன்றே. இங்கதான்ப்பா அவர் உட்கார்ந்து தவம் பண்ண இடம். யார்? திருமால் தவம் செய்த இடம். அப்படி செய்த ஒரு அருமையான இடம் அப்பா. இந்த இடத்திலே பாரின் பால் விசும்பின் பாலும் பற்று அற படிப்பது அன்னான் பேர் என்பான், அவன் செய் மாயப் பெரும் பிணக்கு ஒருங்கு தேர்வார் ஆர் என்பான் அமலமூர்த்தி கருதியது அறிதல் தேற்றாம் ஈர் 50 ஊழிகாலம் இருந்தன யோகத்து இப்பால். எவ்வளவு வருஷங்கள் இருந்தாரு இந்த இடத்திலே, தவத்திலே இருந்தான் என்பதை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. இப்ப எத்தனை வருஷங்கள் அங்கே அவர் உட்கார்ந்து ஈர் 50 ஊழிகாலம், 100 யுகங்கள்
அங்க உட்கார்ந்து தவம் செய்ததாக பேசுகிறார். இப்ப இந்த இடத்துல தான் அவர் தவம் செய்திருக்கிறார். யார்? பெருமாளானவர், திருமாலானவர், நாராயணனாக இருந்த மூர்த்தி இங்கே தவம் செய்த இடம். அந்த இடத்துக்கு பேர் சித்தாசிரமம்னு பேர். அதுதான் அவருடைய இடம், சித்தாசிரமம் அப்படின்னு பேர் அதுக்கு. சரியா? அதுக்கு இன்னொரு வரலாறும் இருக்கு, அதை பத்தி பேச போறோம். ஆனவன் இங்கு உரைகின்ற அந்நாள் வாய் ஊனம் இல் ஞாலம் ஒடுங்கும் எயிற்று ஆண் ஏனம் என்னும் திரள் மாவலி என்பான் வானமும் வையமும் வவ்வுதல் செய்தான். இந்த இடத்துல இன்னொரு பெருமையை சொல்றார். என்ன அப்படின்னா, இங்க மாபலி சக்கரவர்த்தியினுடைய சரித்திரத்தை பத்தி பேசப்போம். மாபலி சக்கரவர்த்தியினுடைய சரித்திரம் என்ன? வாமன அவதாரத்தை பற்றி பேச போறார். வாமனன் அவர் எங்க வந்தார், என்ன சமாச்சாரம் அப்படிங்கறத சொல்ல போறார். இந்த இடத்திலே அவர் என்ன சொல்றார், அப்படி திருமால் இங்கே இருந்து அவர் தவம் செய்து கொண்டிருந்த நேரத்திலே இந்த இடத்துல யார் அப்படின்னா, ஊனமில் ஞாலம் ஒடுங்கும் எயிற்று ஆண் ஏனம் என்னும் திரள் மாவலி என்பான். எப்பேற்பட்ட ஒருவன் பாருங்க, மாபலி என்கின்ற பேரோடு இருக்கக்கூடிய அசுர குல தலைவன் விண்ணுலகம் மண்ணுலகம் வானமும் வையமும் வவ்வுதல் செய்தான். இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லாம் என்னுடைய கட்டளைக்கு உட்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஒரு யாகம் செய்கிறான். செய்யா வவ்வுதல் செய்தான்னா ஒரு யாகம் பண்றான். என்ன பண்றான்? அதை கவர்ந்து கொண்டு நான் எனக்குரியதாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் அவனுக்கு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய மாவலி செய்யக்கூடிய ஒரு இடத்திலே அவன் ஒரு யாகத்தை செய்தான். அப்போ மாவலியானவன் இங்க செய்ய அந்த யாகத்தை செய்யும் பொழுது, செய்த பின் வானவரும் செய்யல் ஆற்றா நெய்தவள் வேள்வியை முற்றிட நின்றான் ஐயமில் சிந்தையர் அந்தனர் தம்பால் வையமும் யாவும் விளங்க வலித்தான். இப்ப இந்த மாதிரி அவன் யாகத்தை பண்ணிவிட்டான்னா மாவலி என்ன ஆகும்? இந்த வையம் உலகம், இந்த வானகம் வானுலகம், இந்த மண்ணுலகம் எல்லாம் அவனுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுத்துனா, அசுர குலத்தினுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுத்துனா என்ன ஆகும்? அவன் நாளைக்கு போடுறதுதான் ஆர்டரா போகும். அப்ப அவனுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னா அவனுடைய ஆர்டர் தான் வரும். அவனுடைய ஆர்டர் வந்துருச்சுன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது என்று சொல்லி தேவர்கள் என்ன செய்யறாங்க? தங்களால் இயலவில்லை என்பதனாலே அங்கும் இங்கும் தேடி எங்கேயும் போய் எல்லா இடத்துலையும் போய் பார்த்து எதுவும் முடியாமல் கடைசியில எங்க போய் நிக்கிறாங்க? எப்பவுமே இவர்களுக்கு தஞ்சம் என்று ஓடக்கூடிய இடம் திருமாலிடத்து. ஓடி போய் திருமாலை போய் சரணடையும். ஆயது அறிந்தனர் வானவர் அந்நாள் மாயனை வந்து வணங்கி இறைந்தர் தீயவன் வெண் தொழில் தீர் என நின்றார் நாயகனும் அது செய்ய நயந்தான். அப்பா, இவன் இந்த மாதிரியான ஒரு பெரிய யாகத்தை பண்ணுகிறான். இந்த யாகத்தை பண்ணுகின்ற பொழுது இவனுடைய பிரதாபமானது பெருசா இருக்க போது இந்த உலகத்தையும் இந்த வானுலகத்தையும் அவன் முழுசா எடுத்துனுட்டான்னா கஷ்டம். ஆகவே நீ ஏதாவது செய் என்று சொல்லி அவரிடத்திலே திருமாலிடத்திலே போய் மன்றாடுகிறார். அப்ப திருமாலிடத்திலே போய் மன்றாடுகின்ற பொழுது கொடிய மாவலியினுடைய நீ ஏதாவது ஒரு வகையில அவனை தடுத்து நிறுத்து என்று சொல்ற. அவர் சொல்றார், அப்போ சரி, அதுக்கேற்றது போலே நான் என்ன பண்றேன், ஐ வில் கம். கரெக்டா நான் ஒரு இதற்குன்னு ஒரு அவதாரம் பண்றேன், பண்ணி நான் வர்றேன் அப்படிங்கிற வாக்கை கொடுத்து காலம் நுனித்து உணர் காசிபன் என்னும் வால் அறிவுக்கு அதிதிக்கு ஒரு மகனாம். கஷ்யபனுக்கும் அதிதிக்கும் பிறந்த ஒரு குழந்தையாக வருகிறான் இந்த பிள்ளை. நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஓர் ஆல் அமர் வித்தின் அருங்குரல் ஆனான். எப்படி ஒரு பிள்ளையா பிறந்தாச்சு, ஒரு பிள்ளையா பிறந்து எப்படி இருக்காரா,
நீல நிறத்து நெடுந்தகை வந்து, விஷ்ணுவுக்கே நீல நிறத்துல தானே அவருடைய உடம்பு, மேகஷியாமலா அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய உடம்பானது அப்படித்தானே இருக்கு. கரிய மேகத்தை ஒத்த அவருடைய உடம்புன்னு சொல்றோம். அப்ப நீல நிறத்தை உடைய நெடுந்தகை, நெடுந்தகைனா யாரு? நல்ல நெடியவனாகத்தான் இருக்கிறான். நெடுமால் திருமாலானவன் நல்ல நெடியவன். ஏன்னா ராமரே ஆஜானுபாகமா இருந்தவர் தானே சொல்றோம். கிட்டத்தட்ட 8 ஃபீட் இருந்தாருங்கிறான். இன்னைக்கு பயாலஜிக்கலா பார்த்தா அது சாத்தியமா தெரியல. ஆனா அந்த காலத்துல அப்படி ஒரு ஆகிருதியோட இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 ஃபீட் இருந்தானா ராமர். அவருடைய கை வந்து, தன்னுடைய கையானது அவருடைய முழங்காலுக்கு முட்டிக்கு கீழே வருமா அவர் கை. அப்படி இருக்குமா அவருடைய ஆஜானுபாகம் அப்படின்றோம். ஆஜானுபாகம் என்று சொல்லக்கூடிய அப்படி ஒரு உடம்பு. இப்போ அப்பேற்பட்ட நீல நிறத்தின் நெடுந்தகை எப்படி வந்து நிக்கிறாரா இந்த இடத்துல? ஓர் ஆள் அமர் வித்தின் அருங்குரல் ஆனான். எப்படி வந்து நிக்கிறாரு? ஒரு ஆலமரம், ஆலமரத்தினுடைய விதை எவ்வளவு சின்னதா இருக்குமோ அந்த சைஸுக்கு வந்து நிக்கிறார். அருங்குரலை, அருங்குரல் ஆனான். குரல்லாம் சின்னது. அப்பவே பாருங்க டெபினிஷன் குரல்னு சொல்லுவாங்க. அப்ப சின்னதா இருக்கக்கூடிய விஷயத்தை குரல் என்கின்ற டெபினிஷன் கொடுத்திருக்காங்க. புரியுதா? ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க இன்னொரு விஷயத்தை சூட்சமா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் சார்? அவர் ஆலமரத்தின் விதைன்னு சொல்லியிருக்காரு. சாதாரணமான வேற மரத்தை சொல்லியிருக்கலாமா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. வேற மரத்தை சொல்லியிருக்கலாம் இல்லையா? மாமரத்தின் விதைன்னு சொல்லியிருக்கலாம், வாழை மரத்தின் ஒரு அடின்னு சொல்லியிருக்கலாம், சொல்லிருக்கலாமா இல்லையா? பாக்கு மரத்தின் விதைன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லலையே. ஆலமரத்தின் விதை என்று சொல்லுகின்ற பொழுது என்ன அர்த்தம்? ஆலமரம் போல வளர போறான்னு அர்த்தம். ஆலமரத்தை போல அவன் என்ன பண்ண போறான்? வேர் ஊன்றி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆலமரம் என்ன பண்ணும்? அழகா தன்னுடைய வேரை கீழே கொண்டு வந்து ஊன்றி விட்டு மேலே எழும். ஆலமரத்தை போலே ஊன்றி மேலே எழப்போகிறான் என்பதை கம்பன் சூட்சமமாக ஆல் அமர் வித்தின் அருங்குரல் ஆனான் என்கின்ற வார்த்தையை போ அப்படி அழகா போட்டு அவன் அப்படி வந்து நிக்கிறான். நின்ன உடனே இவன் எப்படி எப்படி வந்து நிக்கிறான் பாருங்க. முப்புரி நூலினன் அப்படின்னா என்ன? பிராமணனாக முப்புரி நூலினன் போட்டு. மூஞ்சியன், மூஞ்சி என்கின்ற புல்லாகிய, மூஞ்சி அப்படின்னா சாதாரணமா நம்ம சொல்லக்கூடிய தர்பகட்டு, தர்ப புல்லு. அதையும் இடையில அந்த தர்பைய இடையில கட்டி இருக்கான் பெல்ட் மாதிரி. ஏன்னா யூஸ்வலி நம்ம இந்த என்னன்னா இந்த கச்சம் எல்லாம் கட்டிண்டா அது மேல அது பெல்ட் மாதிரி கட்டி நிறுத்திருக்கோம். அது மாதிரி கட்டிருக்கான். குட்டி பையன் தானே பாவம், அது இடையில நிக்கணும் இல்லையா? அது பாட்டு எங்க கழண்டு ஊந்துருச்சுன்னா என்ன பண்றது? வேட்டி. அதனால அவங்க அம்மா கட்டி விட்டுருக்கா, அழகா கட்டின்னு இருக்க, ஒரு பெல்ட்டா கட்டிருக்க. மூஞ்சி அழகா எழுதுறான் பாருங்க. கம்பெனி இதெல்லாம் ரசிச்சிருக்காங்கிறது இதுக்காக தெரியுது. அவன் வந்து அப்போ உள்ள வாங்கி அந்த உருவத்தை உள்ள வாங்கியிருந்தா தானே இதெல்லாம் எழுதியிருக்க முடியும். இல்லைன்னா அவனால் எழுதியிருக்க முடியாது இல்லையா? மூஞ்சியன் விஞ்சை கற்பது ஒரு நாவன், வேதத்தை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நாவை கொண்டவனாக. அனல் படு கையன், அனல் படு கையன்னா என்ன அர்த்தம்? அவனால் தவங்கள் யாகங்கள் செய்யக்கூடிய, இன்னொன்னு வேதத்தை செய்து ஜபத்தை செய்யக்கூடியதனாலே ஜபம் செஞ்சு கையிலே அவனுக்கு அக்னி இருப்பதை போல் இன்னொரு இன்டர்பிரேஷன் எடுக்கலாம். ரிக்வேதக்காரர்களுக்கு கையிலே அக்னி இருப்பதாக ஐதீகம் உண்டு. ரிக்வேதக்காரர்களுக்கு கையிலே அக்னி இருப்பதாக ஐதீகம். இப்ப இந்த கனோட்டேஷன்ல ரிக்வேதத்தோடையும் சம்பந்தப்படுத்திக்கலாம். ஏன்னா வேத நாயகனே வருகின்ற பொழுது அவனுக்கு கை பாகத்துல வேதம் வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. ஏன்னா வேத நாயகன் தான், அவனே வேத நாராயணன் தான்.
வாயில அவனுக்கு வாயிலே ஒரு மந்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு வேதம் ஓடின்னு இருக்கு, நாவிலே ஒரு வேதம் ஓடிக்கொண்டிருக்கிறது, கையிலே அக்னி அனல் படு கையின் அற்புதன். கம்பனே வர்ணிக்கிறான், அழகு அற்புதம் பா, அற்புதம். கம்பன் சில இடங்கள்ல ரசிச்சிருக்காங்கிறது இதெல்லாம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அற்புதன், அற்புதரே அறியும் தன் சிற்பதம் ஒப்பது ஒரு மெய் கொடு சென்றான். அவன் பார்க்கவே அழகா இருக்கான். தன்னுடைய ஞான நிலைக்கு அவன் எடுத்திருக்கக்கூடிய வடிவத்தை பார்த்து மற்றவர்கள் எல்லோருமே அதை ரசிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒரு தன்மையோடு அந்த கையில ஒரு கொடை அதையும் வச்சிருக்கான். அதுவும் உண்டு, வாமனனுக்கு கொடை உண்டு, சின்னதா ஒரு குடுமி ஒண்ணு. ஏன்னா குட்டி குழந்தை தானே, அது பிரம்மச்சாரி குழந்தை அது, அதனால மேல ஒரு குட்டி உச்சி குடுமி, ஒரு குட்டி கொடை கையில வச்சுண்டு அப்படி அந்த மாபலியினுடைய இடத்திற்கு நடந்து வர்றான். நல்ல யோசிச்சு பாருங்க, திருமாலினுடைய அவதாரத்திலே வாமனன் ஒரு கியூட்டான ஒரு அவதாரம். வாமன அவதாரம் ஒரு கியூட்டான அவதாரம். அதை பார்க்கவே ஒரு அழகா இருக்கும் இல்லையா, பார்க்கவே அழகா. இதுல ஒரு கேள்வி வந்தது, ஒரு மகனீயரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி அப்படின்னா, ஆழ்வார்கள் வந்து பேசுகின்ற பொழுது அகலையிலேன் மார்பினன் அப்படின்னு அலர்மேல் மங்கையன் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார் ஆழ்வார். பாட்டு ஒன்று இருக்கு, பாசுரம். இதெல்லாம் நிறைய பாசுரங்கள்லாம் படிக்கணும், நாமளும் படிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கி ஏதாவது பண்ணணும்னு வச்சு. அகலையிலேன் மார்பிலன் அலர்மேல் மங்கை. அகலையிலேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மார்பை விட்டு லக்ஷ்மியானவள் ஒரு நிமிஷம் ஒரு க்ஷணத்துக்கு கூட வெளியில போனது இல்லையா. அகலையிலேன் மார்பில். சரியா? இப்ப இதுக்கு ஒருத்தர் நம்மள மாதிரி ஒரு ஆள் சும்மா இருப்பாரா, ஒரு கேள்வி கேட்பாருல குதர்ப்பமா, ஏன்பா எல்லா அவதாரத்திலையும் லக்ஷ்மி இருந்தான்னு சொல்றேன் இல்லையா, வாமனா இருக்கும் போது இல்லையே, பிரம்மச்சாரி தானே பிரம்மச்சாரி தானே பிரம்மச்சாரி தானே என்ன சொல்ற அப்படின்னு இல்ல கேள்வி தானே இது. பிரம்மச்சாரியா இருந்தா கல்யாணம் கிடையாது இல்லையா. மச்சத்துக்கு கூட நீங்க சொல்லிடலாம் இல்லையா, பெண்ணுடைய உருவத்தை அதுக்குள்ளே வச்சிருந்தான்னு பேசிடலாம். கூர்மத்துல தூக்கிட்டான், பூமாதேவியை தூக்கிட்டான், அதனால பெண்ணோடு அவருடைய சம்பந்தம், ஸ்ரீனுடைய சம்பந்தம் இருந்ததுன்னு பேசியாச்சு. நரசிம்மருக்கு லட்சுமி நரசிம்மர்னு பேரு இருக்கு, சொல்லிட்டோம் இல்லையா. அப்ப இந்த கேள்வி வருது இல்லையா, வாமரனா இருக்கும்போது பிரம்மச்சாரி தானப்பா. பிரம்மச்சாரி இருக்கும்போது அவருக்கு ஸ்ரீதேவி எங்க இருந்தா, அம்பாள் எங்க இருந்தா சொல்லுன்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு ஆழ்வாராதிகள் சொல்லியிருக்கக்கூடிய வியாக்கியானத்திலே மகனீயர்கள் சொல்லக்கூடிய வியாக்கியானம் என்னன்னா, பிரம்மச்சாரி குழந்தை மேல ஒரு வஸ்திரம் போட்டுண்டு போகணும் இல்லையா, மேல துண்டு, அந்த துண்டு அம்மானுடைய அதாவது ஸ்ரீதேவியினுடைய புடவையை சாற்றி கொண்டு போனார். அப்பயும் மாறல பாருங்க, விட்டு கொடுக்கலாம். பெருமாள் தன்னுடைய மனைவி விட்டு கொடுக்கல, அவளை தூக்கி மாடியில மேல புடவையை சுத்திண்டு ரேப் பண்ணிட்டு போயிருக்க. சரியா? அப்ப இப்படி போறார். போக அதை பார்க்கவே அற்புதம்னு விட்டான். அவரை பார்க்க மாபலிக்கே ஒரே ஆசையா இருக்கு. நான் அழகா ஒரு குட்டி குழந்தை வந்து பிராமண குழந்தை வந்து நிக்கிறதே அப்படின்னு, வாப்பா வாப்பா என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிற மாதிரி மாபலியே பார்க்கறான், அதிசயப்படுறான். அன்று அவன் வந்தது அறிந்து உலகெல்லாம் வென்றவன் முந்தி வியந்து எதிர்கொண்டான். அங்க வந்து நின்றத பார்த்த உடனே என்ன பண்ணா, உலகத்தையே வென்றவனாகி இருக்கக்கூடிய மாபலி நேர எதிரில போய் நிக்கிறான். நின்றனின் அந்தனர் இல்லை நிறைந்தோய் எந்தனின் உயர்ந்தவர் யார் உலர். உன்னை விட சிறந்த அந்தணன் யாருமே இல்லப்பா, நீங்க வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம், உன்னை நான் பார்த்ததுனால எனக்கு பெரிய உயர்வு ஏற்பட்டு என்று பேசுகிறேன். சரியா? உன்னை பார்த்ததுனால எனக்கு பெரிய உயர்வு. ஆண் தகை அவ்வுரை கூற அறிந்தோன் வேண்டினர் வேட்கையின் மேற்பட வீசி நீண்ட கையாய் இனி நின்னுழை வந்தோர் மாண்டவர் அல்லர் மாண்டு இலர் என்றான். இப்ப வந்தவன் அதாவது வாமனன், இப்ப வந்தவன் எதிராளிய கொஞ்சம் புகழணுமா இல்லையா, அப்பதானே வேலை நடக்கும்.
எதிரில் இருக்கிறவனு கொஞ்சம் புகழ்ந்தா தானே வேலை நடக்கும். அப்பா உன்ன மாதிரி ஆள் உண்டா அப்படின்னு நம்ம சொல்லணுமா இல்லையா? சொன்னா தானே அங்க வந்தவனுக்கு கொஞ்சமாவது ஏதோ நம்ம கிட்ட கேட்டிருக்கான்ப்பா, வர்றான் விஷயத்தோட வந்திருக்கான் அப்படின்னு தெரியும் இல்லையா? அதனால அவன் என்ன சொல்றான், எப்படி பேசியிருக்கான் பாருங்க. வேண்டினர் வேட்கையின் மேற்பட வீசி. சார், நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அதை கொடுக்கறது ஒரு ரகம். வேண்டினர் வேட்கை. வேண்டினர் வேட்கைனா எனக்கு என்ன தேவையோ அதை சரியா அப்படியே. நான் என்ன 10 ரூபா கேட்டேன்னா 10 ரூபா கொடுக்கறது ஒரு ரகம். நான் 10 ரூபா கேட்டா 5 ரூபா கொடுக்கறது ஒரு ரகம். நான் சொல்ற புரியுதா? பீப்புள்ஸ் டைமென்ஷன்ஸ் ஆர் தேர். சேரிட்டின்னு தான் சொல்றது. இதுக்கெல்லாம் ஒரு பேர் சேரிட்டி தான். 10 ரூபா கேட்டா 10 ரூபா மட்டும் கொடுக்கறது ஒரு ரகம் ஆஃப் சேரிட்டி. 10 ரூபா கேட்டா 5 ரூபா கொடுக்கறது ஒரு சேரிட்டி. அதுவும் சேரிட்டி தான் சொல்றாங்க. 10 ரூபா கேட்டா 100 ரூபாவை கொடுத்து அதுக்கு மேலையும் உனக்கு என்ன வேணும்னு கேட்கறது வேண்டினர் வேட்கை மேற்பட வீசி. கேட்கறதுக்கு மேல கொடுக்கின்ற ஒரு புரியுதா? இது பெரிய மனசு வேணும். அப்போ மாபலிக்கு கொடை உள்ளம் இருந்திருக்குன்னு தெரியுது பாருங்க. நல்லா கம்பன் அவனுடைய ஸ்ட்ரென்த்தையும் ரிஜிஸ்டர் பண்றான். யாரு? அவன் அசுரனாக இருந்தாலும் மாபலியினுடைய ஸ்ட்ரென்த்தையும் ரிஜிஸ்டர் பண்றான். அருமையான பதம் இது. வேண்டினன் வேட்கையின் மேற்பட வீசி. அப்படி மட்டும் இல்லையா, அதை மட்டும் சொல்லலையா, வாமனனே பேசக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்றான். நீண்ட கையாய். கொடுத்து கொடுத்து நீண்டு போச்சுப்பா உன் கையே. தர்மத்திலே கொடுத்து கொடுத்து உன் கையை நீண்டு போய் கிடக்கு இல்லையா? எப்பேற்பட்ட கை அது? கொடுத்து கொடுத்து எழுதுறாங்களே, கொடுத்து கொடுத்து சிவந்தகரம்னு எழுதுறான். சிலருக்கெல்லாம் எழுதும் போது அப்படித்தானே எழுதியிருக்கான், கொடுத்து கொடுத்து சிவந்தகரம் அப்படிலாம் கொடுத்தாங்க. கரெக்டா? கர்ணன் படத்திலே தானே கண்ணதாசன் எழுதியிருக்கான், வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் வைத்தவன் கர்ணவீர் இல்லையா? அதுக்கு மட்டும் அடுத்த ஒரு வரியும் போட்டான், வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன் வாழ். வறுமைக்கு வறுமையை வைத்தவன் கொடுத்து இவன் வறுமை ஆயிட்டான். அந்த வறுமைக்கு தன்னை வருத்தி கொண்டு கொடுத்தான் இல்லையா? மன்னவர் கை கொண்டு நீட்டுவார், மற்றவர் எடுத்துக் கொள்வார். மாமன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவான், மற்றவர் பணிந்து கொள்வார். வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் வைத்தவன் கர்ணவீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி கொடுக்கறதுல கூட தயை அப்படிங்கறதுல யோசனை கிடையாது. அப்படி திருக்கை அப்படிங்கிறது பெரிய விஷயம். நீண்ட கையோன்னு பேச மாவலி. இனி நின்னுழை வந்தோ மாண்டவர் அல்லர் மாண்பு இலர். உன்னிடம் வந்தவர்கள் மாண்புடையவர்களாக இருக்காங்க. பத்தி நான் நினைச்சதை விட நிறைய பண்ணிவிட்டேன். உன்கிட்ட வந்து எவனா வந்து எனக்கு வேணும்னு கேட்டா நீ என்ன பண்ற? அவனை பெரிய லெவல் ஆக்கி விட்டுறியே. ஆகவே நீ பெரிய வள்ளலப்பா என்று சொன்னான். உடனே அவன் சொல்றான், அப்படியா, உனக்கு என்ன வேணும்? சிந்தை உவந்து எதிர் என் செய்ய என்றான். என்னப்பா செய்யணும் சொல்லு. இதுதான் வாய் விடுறதுன்னு பேரு. மாபலி இப்ப வாய் விட்டுட்டான். என்ன சொல்றான்? சிந்தை உவந்து எதிர் என் செய்ய, நான் என்ன செய்யணும்? அந்தணன் ரொம்ப சிம்பிள். என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன? என் காலால 3 அடி மண் அருள் உண்டேல். எனக்கு என்ன வேணும்? 3 அடி மண்ணு கொண்டு. இந்த குழந்தை, இது குழந்தை வந்து என்ன கேள்வி கேட்குது? நீ வந்து பெரியவன், நீ வள்ளல், நீ என்ன, அதனால நீ எனக்கு என்ன பண்ற? 3 அடி மண்ணு கொடு. வெண்ணிரலாய் இது வேண்டும் எனாமும். அவ்வளவுதான் வேணும், வேற எனக்கு எதுவும் வேண்டாம். 3 அடி மண் அருள் உண்டேல். எனக்கு 3 அடி மண்ணு கொடுத்தா போதும். காரணம் என்ன? நான் வந்து அப்படி உட்கார்ந்துட்டு ஏதோ ஜபதவங்கள்லாம் பண்ணி என்னால முடிஞ்சது நான் உட்கார்ந்து என்னுடைய காயத்ரி சந்தியாவந்தனம் எல்லாம் பண்றதுக்கு, அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு எல்லாம் தேவையா இருக்கு. அதனால எனக்கு ஒரு 3 அடி மண்ணு கொடு. எப்படி எடுத்துக்க போறேன்? என் காலால அளந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டான். அது கூட சொல்லிவிட்டான். அது கண்டிஷன்.
இவன் சொல்றான், நான் வேணா கொடுக்குறேன், உனக்கு எந்த நிலம் வேணும், நீ கண்ணால பாரு, நீ இந்த இப்படி பாரு, இங்கேருந்து ஒரு 1000 ஏக்கரையா எடுத்துவோம், நான் என் காலால. இவன் மாவெளி பாக்குறான், ஐயோ சின்ன குழந்தை இது போய் என்னத்தை அளக்க போகுது, நம்ம வேணா அளந்து கொடுப்போம். அவனுக்கு ஒண்ணும் தெரியல, எதிரில் நிக்கிறது யாருன்னு அவனுக்கு புரிஞ்சுக்கல. அவன் இப்படி பாக்குறான், ஐயோ சின்ன குழந்தையப்பா, இது போய் ஒரு காலால வச்சு என்னத்தை அளக்க போகுது, நான் வேணா செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி யோசிக்கிறான். நான் என்னுடைய காலால அளந்துக்கிறேன், இல்ல 3 அடி மண் அருள், எனக்கு அது போதும், அது கொடுங்க, வெண்ணிரளாய் இது வேண்டும், போதும் எனக்கு, இதை கொடு அப்படின்னு. அப்படியாப்பா, சரி தந்தேன் என்ற, கொடுக்கிறேன், தந்தேன் என்றான். பக்கத்துல ஒரு குரல் ஒண்ணு சொல்லுது, பண்ணாத, டேய் பண்ணாத. யாரு எழுதுறான்? கம்பன். வெள்ளி தடுத்தான், சுக்கராச்சாரியார் தடுக்கிற, பண்ணாத என்று சொல்கிறார். இந்த இடத்துல நிறுத்துவோம். இதற்கு மேல் இருக்கக்கூடிய விஷயங்கள், அவன் எப்படி வாமனன் என்கின்ற ஒருவன் மூவடியினால் இந்த உலகை அளந்த உலகளந்த பெருமாளா எப்படி வரப்போறார் அப்படிங்கிற கதையை, அவதாரத்தை நாம் வருகின்ற வாரத்துல பார்ப்போம் சொல்லி இன்றைக்கு இந்த இடத்துல நான் நிறைவு செய்கிறேன்.